Hello viewers, welcome to Planet Investor Awareness video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி there are a lot of ads, promos, operator நிறைய வந்துட்டு இருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு அவேர்னஸ் ஜென்ரல் பப்ளிக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லலாம். So that's why I thought of making this video and create awareness about this wonderful product. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது we'll be talking about investing in stocks, bonds, mutual funds and real estate, gold அதை பற்றிலாம் பேசுவோம். பட் ஒரு ப்ராப்பர் அண்ட் சஃபிஷியன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரும் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வச்சுக்கிறதுமே ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பிளானிங் தான். ஏன்னா எந்த ஒரு அன்சர்டனிட்டியுமே நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷனை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ அந்த விதத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். ஸோ இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, இது யாரெல்லாம் வாங்கலாம், இது எப்படி வாங்கலாம், ஸோ இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் அ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட், அண்ட் செகண்ட் இட்ஸ் அ பியோர் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். நான் ஏன் இந்த பியோர் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது மற்ற ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் லைக் யுவர் மணி பேக் ஆர் என்டோமெண்ட், யூலிப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் அ ரிட்டர்ன் ஆர் இட் கம்ஸ் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு 5 இயர்ஸ் கட்டினா 6th இயர்லேருந்து ஒரு போனஸோ இல்லை அதுலேருந்து நம்ம மணி பேக்கோ வரும். ஸோ அந்த மாதிரி பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா சம்மர்ஷனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 lakhs, 5 lakhs, 10 lakhs அவ்வளோதான் இருக்கும். பட் நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20,000, 30,000 rupees per annum ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த பாலிசி பீரியடில் அந்த பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா யூ வில் கெட் தட் சே அப்போ இப்போ ஒரு 2 lakhs சம்மர்ஷன் எடுத்துருக்காருன்னா 2 lakhs ப்ளஸ் போனஸ், அக்ரூட் போனஸ் ஏதாவது இருக்கும், அது ஒரு 2 lakhs வரும். ஸோ த ஃபேமிலி வில் கெட் மேக்ஸிமம் 4 lakhs. அவர் சர்வைவ் ஆகிட்டாரு, இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சேம், அதுவும் அதே மாதிரி தான், மோர் ஆர் லெஸ் 4 to 5 lakhs வரும். Whereas term insurance பார்த்தீங்கன்னா there is no investment or returns involved into it. It's a pure insurance policy. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு டேர்ம் பாலிசி எடுக்கிறாரு ஃபார் சம் அஷூர்ட் ஆஃப் 1 crore அப்படின்னா, அந்த 10 இயர்ஸ்க்குள்ள அவரோட உயிருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா the family will get that 1 crore. So it's a pure family protection product. ஸோ யாரெல்லாம் அவர் இல்லாத சமயத்தில் அவர் ஃபேமிலி ஃபினான்ஷியலி சஃபர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ then they should buy this product. So இதுதான் term insurance. Unfortunately term insuranceல the policy holder cannot enjoy the benefit. It's a pure family protection product. So இப்போ இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Anybody who is above 18 years of age can buy this term insurance and maximum entry age பார்த்தீங்கன்னா 65 years. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க வாங்க முடியாது. அஃப்கோர்ஸ் the lifetime renewal இருக்குது, இதில் அது பண்ணிக்கலாம் தாராளமாக. அண்ட் இந்த ப்ராடக்டை பொறுத்த மட்டும் சம் அஷ்யூர்ட் யார் வேணால் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாமா, 1 crore 2 crore அந்த மாதிரி வச்சுக்கலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. மினிமம் இஸ் 25 lakhs சம் அஷ்யூர்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 times ஆஃப் அவர் இன்கம். இப்போ ஒருத்தர் வந்து ஆனுவலி 5 lakhs ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா தென் he can go for 1 crore சம் அஷ்யூர்ட். இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா தென் he needs to show his income proof or show his ITR. ஸோ அதுக்கேற்ற மாதிரி he can fix his sum assured. ஸோ sum assured இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ஒரு நான் ஏர்னிங் மெம்பர் இந்த பாலிசியை வாங்க முடியுமா? நான் ஏர்னிங் மெம்பர் இந்த பாலிசியை வாங்க முடியாது. சே லைக் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா தென் ஷி கேன் டேக் இட் ஆஸ் அ ஜாயிண்ட் லைஃப் அலாங் வித் ஹர் ஹஸ்பண்ட். இப்போ ஹஸ்பண்ட் 1 crore வாங்குறாங்கன்னா அதுலேருந்து 50%. ஸோ ஒய்ஃப் கேன் டேக் ஃபார் 50 lakhs. ஸோ அப்படி தான் எடுக்க முடியுமே தவிர ஒரு நான் ஏர்னிங் மெம்பர் தனியாக இந்த பாலிசியை வாங்க முடியாது. அண்ட் இந்த பாலிசியோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர் டேர்ம், இந்த பாலிசியோட டேர்ம் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் தே ஆர் கிவிங் அப் டு 99 years. பட் ஆனால் அவ்வளோதான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 75 to 80 years. ஸோ அது வரைக்கும் நம்ம எடுத்தாலே போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமும் மாடரேட்டாக இருக்கும். ஸோ 75 to 80 years இஸ் an ideal age one can take this product. அண்ட் இதில் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எப்படி நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறது? ஸோ அதுவும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன் பே பண்ணலாம். ஒன் பே அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து 40 இயர்ஸில் ஒருத்தர் இருக்காரு, he is buying up to 75 years. ஸோ 35 இயர்ஸ்க்கு சேர்த்து இப்போவே ஒரே செக்காக கொடுத்துடலாம். That's called one pay. Or he can pay for 5 years and then get covered for the rest of 30 years. Or he can pay up to 60 years. அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் பே பண்ணிட்டு then he can get covered for the rest of years. அப்படின்னு பண்ணலாம்.
or you can pay regularly also. Regularly na the entire policy term full-ஆ pay பண்ற மாதிரி இருக்கும் every year on year. But என்னோட சஜஷன் என்னன்னா ஒன் டைம் பே பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அதாவது ஒன் பே, ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு 35 வருஷத்துக்கு சேர்த்து இப்போவே பே பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த கம்பெனியோட சர்வீஸ் நம்மளுக்கு பிடிக்கல, இல்லை அந்த கம்பெனி வேறு ஏதாவது கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, தென் சரண்டர் பண்ணணும், தென் லாட் ஆஃப் பேப்பர் ஒர்க். ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் தட் வி பே ரெகுலர்லி, லைக் இயர் ஆன் இயர் அப் டு 60 years அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இயர் ஆன் இயர் பே பண்ணும்போது வில் பி இன் டச் வித் த ப்ராடக்ட். ஸோ வி நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ நம்மளுக்கும் தெரியும் ஓகே இந்த ப்ராடக்ட் கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் வி பே ரெகுலர்லி. ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two ways. You can buy online and you can buy offline through an advisor. ஆன்லைனில் டெஃபினட்டாக சீப்பாக இருக்கும் and it's quicker also. பட் என்னோட சஜஷன் என்னன்னா இட்ஸ் நாட் தட் நான் ஒரு அட்வைசர் அப்படின்றதுனால இல்லை. மை சஜஷன் இஸ் எனி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், பி இட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ், we have to buy it through an advisor only. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இன்சூரன்ஸ் வாங்குறதே ஒரு எமர்ஜென்சி பீரியடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் பீரியடில் நம்ம ஒரு கால் சென்டர் கால் பண்ணி நம்மளோட இஷ்யூஸ் என்னன்னு அவனுக்கு புரிய வச்சு அது மாதிரி பண்ணுறதை விட we can easily call up our advisor. He may be our family friend or a relative. ஸோ அவங்க வந்து they will be having all our details. ஸோ அவங்க வந்து அது மாதிரி ஒரு கிரைசிஸ் பீரியடில் they will come and help us. So that's the value added services advisor gives to us. ஸோ அதனால் எஸ்பெஷலி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் நடக்க போகிறதே அந்த பாலிசியோடு இல்லாத போகுது. ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் நோ யாரை கான்டாக்ட் பண்ணுறது, என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு தெரியணும். ஸோ அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இது ஒரு அட்வைசர் மூலமாக தான் வாங்கணும். அப்போ தான் வி நோ த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், எப்படி யாரை கான்டாக்ட் பண்ணுறது. தென் இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது there are a lot of advantages. ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், for a lesser premium you get a higher sum assured. இப்போ ஒருத்தர் 30 years ஒருத்தர் இருக்காரு, he is buying for 1 crore பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரீமியம் பார்த்தா ஒரு 15,000 to 18,000 rupees இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஃபார் அ லெசர் ப்ரீமியம் he gets a higher sum assured. அது வந்து ரொம்ப ரொம்ப biggest advantage in this product. And this product covers both current liability and future liability of a person. கரண்ட் லைபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஹவுசிங் லோன் வச்சுருக்காரு, சே ஒரு 50 lakhs ஹவுசிங் லோன் வச்சுருக்காரு, ஒரு 2 years ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா ஹிஸ் ஃபேமிலி ஹேஸ் டு பேர் தட் என்டையர் இஎம்ஐ. ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 1 crore வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த ஃபேமிலி கேன் ஈஸிலி செட்டில் தட் லோன் அண்ட் ஸ்டில் ரீடைன் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு லோன் கவராக இருக்கிறது இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் லைபிலிட்டி, இப்போ ஒரு சில்ட்ரன் எஜுகேஷன் ஆர் டாட்டர்ஸ் மேரேஜ் அந்த பாலிசியோடு இல்லாத போது இந்த ஃபேமிலி கேன் ஈஸிலி மேக் இட் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஃபியூச்சர் நடக்கிற போகிற விஷயத்துக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் ப்ராடக்ட் கம்ஸ் அண்டர் ஏடிசி. ஸோ அதனால் நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனில் வரும். ஏடிசி டேக்ஸ் எக்ஸம்ஷனில் அப் டு 1.5 lakhs வரைக்கும் வரும். அண்ட் இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமாக இருக்கும். இப்போ நம்ம என்ட்ரு ஆகும்போது நம்ம ஏஜுக்கு என்ன ப்ரீமியமோ அந்த ப்ரீமியம் தான் இந்த என்டையர் டேர்ம் வரும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்கும், ஒரு ஏஜ் பேண்டுக்கு. ஸோ அந்த ஏஜ் பேண்ட் நம்ம தாண்டிட்டோம்னா தென் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து அப்படி கிடையாது, அன்லெஸ் அதர்வைஸ் தி இன்சூரன்ஸ் கம்பெனி ரிவைசஸ் த ப்ரீமியம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த கோவிட்னால தே ஹவ் ரிவைஸ் த ப்ரீமியம். ஸோ அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணாதானே தவிர அதர்வைஸ் the premium will be standard across the term. ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது there are few disadvantages. ஒன், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்டில் there is no maturity benefit. ஸோ there is no return involved. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி சர்வைவல் பெனிஃபிட், இப்போது 75 years அப்புறம் அவர் உயிரோடு இருக்கார், அப்போ அவருக்கு ஏதாவது வருமானம் கண்டிப்பாக வராது. there is no return on investment. Of course there are some product which gives மணி பேக் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு கட்டின ப்ரீமியம் மாத்திரம் திரும்ப வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் தட் ப்ராடக்ட் வில் பி வெரி வெரி காஸ்ட்லி, ப்ரீமியம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அட்வைசபிள் டு கோ ஃபார் தட் மணி பேக் டேர்ம் பிளான். ஸோ தேட் இஸ் ஒன் திங். அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி ஆன்லைனில் வாங்குறது இட்ஸ் வெரி வெரி டிஸ்அட்வான்டேஜாக சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து தோ தே சே இட்ஸ் அ டெத் பெனிஃபிட், கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் டெத் ஒரு டிசீஸ் மூலமாக வந்து
வர டெத்து இல்லை ஒரு ஆக்சிடென்டல் டெத் எல்லாமே அலௌடு. பட் அதை தவிர there are so many ways a person may die. ஸோ அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து ஆன்லைனில் வாங்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால திஸ் ப்ராடக்ட் ஷுட் பி பாட் த்ரூ அன் அட்வைசர் ஒன்லி. ஸோ ஆன்லைனில் வாங்குறது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த மட்டும். அதே மாதிரி ஒருத்தர் இந்த ப்ராடக்ட் வாங்கின அப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னென்னா இந்த ப்ராடக்ட் வாங்கின உடனே ஒரு சண்டே உட்காந்து they have to see what are all the exclusions. ஏன்னா there are some exclusions which is not allowed in this plan. இப்போ say for example நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஒருத்தர் வந்து இந்த பாலிசி வாங்கின அப்புறம் இஸ் கோயிங் ஃபார் ட்ரெக்கிங் ஆர் ஒரு பஞ்சி ஜம்பிங் அந்த மாதிரிலாம் போகிறாரு. பாலிசியில் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் தட் திஸ் இஸ் ஹிஸ் ஹாபி அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் போகிறாரு. அங்கே அவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த கிளைம் வராது. ஏன்னா தேர் ஹி கோஸ் ஆஸ் அ டூரிஸ்ட் ஆர் ஆஸ் அ அன்ட்ரெயின்டு பர்சன். ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் தட்ஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் ஆக்சிடென்ட். ஏன்னா அவர் தெரிஞ்சு தான் போகிறாரு, அதனால அந்த டைமில் கிளைம் வராது. இப்போ ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டிட்டு போகிறாரு, ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா போஸ்ட்மார்ட்டமில் இட்ஸ் பீன் ப்ரூவ் தட் ஹி வாஸ் ட்ரங்க் ஆர் ஹி வாஸ் அண்டர் ட்ரக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா தென் கிளைம் வராது. ஒரு சூசைட்னா கிளைம் வராது. ஸோ இந்த மாதிரி there are lot of exclusions. ஸோ ஒருத்தர் இந்த பாலிசி வாங்கின உடனே இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் தி சேம் டைம் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வில் மாதிரி பார்க்கணும். ஏன்னா அந்த பர்சன் வந்து அவர் இல்லாத போது அவர் ஃபேமிலிக்காக விட்டுட்டு போகிற ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஏன்னா அந்த அமௌண்ட் இன்வால்வ் இஸ் வெரி வெரி ஹியூஜ். அதனால் அட்மோஸ்ட் கேர் ஷுட் பி டேக்கன் அண்ட் ஃபேமிலியோட இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும் அண்ட் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி அவர் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், ஸோ இதுதான் அட்வைசர், இஸ் கான்டாக்ட் பர்சன், இதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு he has to inform he or she has to inform their family members. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வாங்குறதே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு ஸோ இதை பற்றி பேசினா ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்றதுனால இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. இட்ஸ் நாட் லைக் தட். ஏன்னா திஸ் ப்ராடக்ட் ரிக்வயர்ஸ் திஸ் டு பி டன். ஸோ இந்த ப்ராடக்டோட அப்ஜெக்டிவே அதுதான், ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் தான். ஸோ ஃபேமிலி நீட்ஸ் டு பி இன்ஃபார்ம். ஸோ அதனால இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் பீப்புள் discuss with their family members and then inform about this product. So that's most important as far as this product is concerned. So with that note, I'm signing off. So in the product patti I'm sure you got an idea about this product. So idha patti innu nariya therinjikano and you want to buy this product, please get in touch with me. I am happy to serve you. And very soon I'll come up with one more new topic. Till such time, I'm sure you know what to do. Please, follow me on Planet channel. Give me your comments and share it with your contacts, and give me more views. In fact, till such time, take care, stay safe, and stay hungry for knowledge. Thank you.